வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீன் குழம்பு தாங்க. கோல்வாசி மீன் தாங்க. இதை வச்சு மீன் குழம்பு பண்ண போகிறோங்க. 1 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். நல்லாயிருக்குங்க, நெத்திலி மீன் மாதிரி. இதை அப்படியே சாப்பிட்லாங்க. தலையை எடுத்துகிட்டு வாழை எடுத்துகிட்டு போட்டு உராய வேண்டியதாங்க. இதை எப்படி அரியுது எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தலையை முதல்ல இப்படி கட் பண்ணிடலாங்க. பக்கம் வாழை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் அருவாமனையில் இப்படி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு பாருங்கள் எல்லா அழுக்கும் க்ளீனாகி வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை அரிஞ்சு எடுத்து க்ளீன் பண்ணுறது ஒன்றும் இருக்காதுங்க. இன்னொரு மீன் நான் கட் பண்ணி காட்டுறேங்க. இது ரொம்ப பெரிய பெரிய மீனாகவும் கிடைக்குங்க சில இடத்துல. எங்கள் ஊரில் ஏரி மீன் இப்படி தாங்க இருந்துச்சு பாருங்கள். எடுத்துடலாங்க, க்ளீனாகிடுங்க. வாழை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு சட்டியில் உராய வேண்டியதாங்க. கோல்வாசி மீன் இது மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க, க்ளீன் பண்ணி. 1 கிலோ மீனுங்க இது. இது கழுவுறது எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம சட்டியில் போட்டு உராய வேண்டியதாங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா உராஞ்சி எடுக்க வேண்டியதாங்க. இதை உப்பு போட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா உராஞ்சி எடுக்கணுங்க. இதை க்ளீன் ஆகிடுங்க. இந்த கோல்வாசி மீன் உராஞ்சிட்டா நமக்கு எல்லாம் அழுக்கம் வந்துடுங்க. தண்ணி ஊற்றி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். அந்த பெறால் அழுக்கு எல்லாம் வந்துடும், மீன் க்ளீன் ஆகும். இது மாதிரி நம்ம ஒரு 3 வாட்டி உராஞ்சி எடுத்து அலசி எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். நம்ம இது மாதிரி போட்டு நல்லா உராஞ்சிடலாங்க சட்டி இல்லைனா கூட ஒரு அலுமினியம் பாத்திரம் இருந்தால் கல்லுப்பு போட்டு இது மாதிரி நீங்கள் உராஞ்சி எடுத்துருங்க. இந்த கோல்வாசி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம். இது வறுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா மீனும் உப்பு போட்டு உராஞ்சி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. கழுவும் போது உள்ள தண்ணியில் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கங்க, க்ளீனாக ஆகிடும். மீன் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். கழுவுனதுக்கப்புறம் வெள்ளையாக நம்ம அது மாதிரி உராஞ்சி எடுத்தாலே மீன் க்ளீன் ஆகிடுங்க. இது 1 கிலோ மீன், பாதி மீன் நான் வறுவலுக்கு மசாலா போட்டு ஊற வைக்க போகிறேங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக புளி தண்ணிங்க, தேவையான மஞ்சத்தூள், எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு பாதி மீன் போட போகிறேங்க. நல்ல பழமாக இருந்தால் ஒரு தக்காளி பழத்தை இது மாதிரி சாறு எடுத்துக்கோங்க. ரசக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தக்காளி சாறு விட்டு பண்ணும்போது. வறுக்கிற மீனுக்கெலாம் எலுமிச்சை பழம் இல்லாமல் அந்த காலத்தில் கிராமத்துலலாம் புளியும் அந்த தக்காளியை வச்சு தான் பண்ணுவாங்க. தக்காளி சாறு பசிச்சு விட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுடலாங்க. ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேங்க. மீன் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும்ன்றதுக்காக தான் அதை போடுறோம். அதை இல்லாமல் கூட வறுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் வெளியே வேணால் நம்ம இதில் கலரி விட்டுட்டு மீனை போட்டு பரட்டி எடுத்து ஊற வச்சிடலாங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மீன் ஊற வச்சோன்னா உப்பு போடுறதுனால தண்ணி விட்டுரும். ஒரு 1/4 கிலோ மீன் அளவுக்கு இதில் போட்டு ஊற வைக்க போகிறேங்க. தலை மீன் இதில் போட்டு மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டோம்னா நல்லா ஊறிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சுங்க. ஊறின உடனே 1/2 hour கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் மீன் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கோல்வாசி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாங்க. ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, குழம்பு மிளகாத்தூள், கல் உப்பு, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளிங்க, 2 சின்ன வெங்காயம், ஒரு மீடியமான வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், கடுகு, வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், குழம்பு மஞ்சத்தூளுங்க, தேவையான எண்ணெய் தாளிக்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க.
தோல்வாசி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். தேவையான நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க, ஒரு 50 கிராமு தாங்க அதை செய்கிறேன். சட்டி வச்சு நம்ம எப்படி சுழட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் அதில் போட்டுருங்க. எண்ணெயில் வெந்தயம் பொரிஞ்சிச்சிங்க. இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டும் இஞ்சியும் இதில் போட்டுருங்க. கிராம் சின்ன வெங்காயமாக இதில் போட்டுருங்க. பூண்டு இஞ்சி வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க. எல்லாம் இதில் போட்டுருங்க. இஞ்சி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தில் 1 வெங்காயம் இதில் போட்டுருங்க. மற்றது குழம்புல போட்டு நம்ம கூட்டிக்கிட்டு போகிறோங்க. மண்பானையில் மீன் குழம்பு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பில் கிராமத்துலலாம் அப்போல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்கங்க. எல்லாம் ஒரே மாதிரி மெத்தடு தாங்க. மீன் குழம்பு புளியில் கரைச்சி ஊற்றுறது தான். மீன் தான் வேறு மீன் மாறுபடும். இதுக்கெல்லாம் கோல்வாசி மீன் வச்சு குழம்பு பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் வதக்கிடுச்சுங்க. ஒரு 2 தக்காளி இதில் போட்டு, ஒரு தக்காளி புளியில் போடுறதுக்காக வச்சுருக்கோங்க கரைக்கிறதுக்கு. 3 மீடியம் சைஸ் தக்காளி சொன்னேன். கொஞ்சமாக அந்த தக்காளி வதக்க கொஞ்சம் உப்பு போட்டுலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுலாங்க. கொஞ்சம் தக்காளி வதங்க உப்பு போட்டிருக்கேங்க. இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதுலேயே ஒரு தக்காளி, இந்த வெங்காயம், பச்சை வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு கரைச்சி குழம்பு வச்சா நல்லா இருக்குங்க. அப்போல்லாம் கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம கரைச்சி காரம் உப்புலாம் இதிலே பார்த்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் அப்படியே அந்த தக்காளி வெங்காயத்தில் ஊற்றிடலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளியும் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டு ஊற்றிடலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி விட்டுடலாங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான உடனே நம்ம மீனை போட்டு இறக்கிடலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை வாசனைலாம் போகணும். மீன் குழம்புல புளி தண்ணி ஊற்றி கொதித்து நல்லா கட்டியாக ரெடியாக இருக்கு பாருங்கள். மேலே நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாங்க. கோல்வாசி மீன் கழுவி வச்சுக்கிற மீனெல்லாம் இதில் போட்டுடலாங்க. இது நெத்திலி மீன் மாதிரி சீக்கிரம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக மீன் வந்துச்சு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. கட்டியாக கிரேவியாக குழம்பு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாங்க. இன்னும் இது கிரேவியாக ஆகிடுங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் சூப்பரான கோல்வாசி மீன் குழம்பு ரெடிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி அப்படியே அந்த மீனை எடுத்து அழகாக சாப்பிட்லாங்க. சாதத்தில் வச்சு. முள்ளே இல்லாத மீனுங்க அது. இங்கே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால வாங்கி சமைச்சோங்க. அதை சோழவார்த்தை ஏரி மீன் குழம்பு. ஊற வச்சுருக்க மீனை வறுக்கலாங்க. கல் சூடாகட்டும். மீனை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த மீனை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. மீனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும் பாருங்கள். நம்ம நல்லா ஒரு ஃப்ரை ஆகிடுங்க மீன். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அதுக்காக 12 ஹவர் ஊற வச்சுட்டோம்.
எல்லா மீனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடுங்க. அப்போது திருப்பி போட்டு உடையாமல் எடுக்கணுங்க. நம்ம வறுத்து வச்ச இந்த வறுவல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மொறுமொறுன்னு நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு வறுத்தா பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதையும் இதில் வச்சு பரிமாறிடலாம். வறுவல் எப்படின்னு காமிச்சிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.